பீடத்தில் இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண கிடைக்கும் யாவும் உங்களுக்காக நடத்தப்படும் மகா யாகம். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த போது மிக்க சந்தோஷம் குருஜி. நாகராஜன் சகோ யாதவ் முன்னே கொடுத்துருக்காங்க. சிஎஸ் சகோ முருகனை கொடுத்துருக்காங்க. அன்பு காட்டுவதில் வெற்றி பெறுவது நீங்கள் என்றால் உங்களிடம் நாங்கள் தோற்பதும் எங்களுக்கு வெற்றி. சிஎஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வாங்க ராஜ்குமார் சகோ வணக்கம். நாராயணா வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றி. யாது முறை ராஜாமா சொல்லியிருக்காங்க. முருகன் சகோ யாது முன்னே கொடுத்துருக்காங்க. 37 லைக்கு. சாவி தொலைஞ்சு போனால் யாருக்கிட்ட கேட்கணும்? கீதா கிட்ட கேட்கணும். ஐயோ, சாவி தொலைஞ்சு போனால் எனக்கெல்லாம் வீட்டில் செம்ம அடி இருக்கும். அது மாதிரி நம்ம தொலைச்சதில்ல. ஆனால் பூமா நிறைய தடவை பண்ணியிருக்கா. அது மாதிரி ஒரு தடவை இங்கே ஊர்லேயே வச்சுட்டு போயிருக்கா. இங்கே அம்மா வீட்லேயே வச்சுட்டு போயிட்டா. திருச்சிக்கு போயிட்டா. அங்கே போனோன்னா சாவி இதாகிட்டோம். அது பெரிய பூட்டு வேறு. ரொம்ப பிரச்சனை. மாமா அப்புறமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறமே அந்த இது ஏதோ பண்ணி அப்புறம் சரி பண்ணாங்க. அதை எடுத்தாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக சின்ன வயசில் உங்கள் மம்மி அண்டு டாடி கிட்ட ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறப்ப ஜாலியாக விளையாண்டு இல்லையா? அதுக்குத்தான் இப்போது இப்படி தான் நான் ஸ்டாப்பாக படிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வீட்டிலலாம் உட்காந்து பொறுப்பாக படிக்கிற பிள்ளையெல்லாம் கிடையவே கிடையாது. சீக்கியமாக நான் வந்து 7வது படிக்கிறப்போ ஒரு அக்கா அப்போ தான் கல்யாணம் பண்ணி வந்திருந்தாங்க ஐயர் வீட்டில். அந்த அக்கா கிட்ட தான் ஒரு தடவை போய் நாங்கள் வந்து டியூஷன் போனோம். அந்த அக்கா ரொம்ப மண்டியெல்லாம் போட்டு முட்டியெல்லாம் அடித்து கையிலலாம் அடிச்சிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நிறைய அவமானம் ஆயிடும்ல. அதுவும் தெருவில் வேறு வச்சு தான் டியூஷன் நடத்துவாங்க. இது கோயில் வாசலில். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி போகிறதே இல்லை. டென்ஷன் இல்லை, சின்ன பிள்ளை இருந்தாலும் ஐயோ அப்படி அடிக்கிறாங்களே, பக்கத்துலலாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசுக்கு. அதுலேருந்து போகிறதே இல்லை. அப்போல்லாம் 30 ரூபாய் என்னமோ தான் டியூஷன் ஃபீஸ். 20 ரூபாய் 30 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஒரே ஒரு மாதம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சீக்கியமா வாங்க வணக்கம். நரசிம்மா அம்மா வாங்க. நரசிம்மா தங்கம் வணக்கம். நரசிம்மா தங்கம் நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். வேல்முருகன் சகோ அப்படின்னு யாது முறை கூப்பிட்டுருக்காங்க. ஹாய் அண்ணா யாது முறை அப்படின்னு சௌரவமாக கூப்பிட்டுருக்காங்க. முருகன் சகோ அருமை. எல்லா வளமும் நலமும் முருகன் அருளாக கிடைக்கணும். சீசன் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தங்கச்சி. ஏன் அந்தோனியா ஏன் கவலையாக இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். நரசிம்ம சகோ கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. முருகன் சகோ அப்படின்னு யாது முறை அப்படின்னு முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க. மகா யாகத்திற்கு வரும் அனைவருக்கும் 1000ல் ஒருவன்னா என்ற அவார்டு வழங்கப்படும். சுமார் 1000 பேருக்கு மேல் வருபவர்களாகவே 1000ல் ஒருவராக நீங்கள் வருவீர்கள். அன்புடன். சூப்பர் ஐயா, மிக்க சந்தோஷம். பாசமரை உங்களுக்கு வாய் மட்டும் இல்லை என்றால் நான் ஏதாவது தூக்கி விட்டு சொல்லும். கிஷோரண்ணா சந்தரி சாக்கில் நீ என்ன சொல்கிற? இருடி பேசிக்கிறேன் உன்னைய. அந்தோனி ராஜன் நான் கேர்சிமா கூப்பிட்டுருங்க. சாரி கேர்சிமா. விஜயபாண்டியன் ஹாய். விஜயபாண்டியன் சகோ வாருங்கள் வணக்கம். தங்கப்பிள்ளை வாங்க. கோவிந்தராஜ் சகோ வணக்கம். கோவிந்தராஜ் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். ஒழுங்கா அம்மான்னு கூப்பிட்டா போது தமிழ் டீச்சர் ஞாபகம் வருதுமா? அப்படியா நரசிம்மா தங்கம்? உங்களை அம்மான்னு கூப்பிடும் போது தமிழ் டீச்சர் ஞாபகம் வருது. அப்படி அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாப்பா சொல்லுவா மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு டியூஷனில் கற்றுப்பா. தமிழ் மட்டும் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து நான் எப்படி சொல்லணும்னா அப்படியே கரெக்டாக எழுதிடுவா. அதை தமிழ் மட்டும் நல்லா தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஹாய் அக்கா வாங்க வணக்கம். சங்கர் தங்க வாடித்தவங்க வணக்கம்டி சாமி. சங்கர் தங்க நல்லா கேடி சாமி. நீ எந்த ஊருன்னு கேட்டேன். என்ன வேலை பண்ணுறீங்க எல்லாம் கேட்டேன். எதுவுமே சொல்லலை சங்கர்மா. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைம்மா, அதான் லைவுக்கு வர முடியும். சரி தங்கப்பில் கோச்சிக்க மாட்டேன்டி தங்கம், எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல. சுந்தர சகோ குட் நைட்மா. குட் நைட் சுந்தர சகோ வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். ஹாய் அக்கா வாருங்கள் சகோ வணக்கம். சின்ன ஏஞ்சல் ஹாய்மா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். இதான் சகோ வேலை முடிஞ்சு பஸ்ஸில் ஏறி இறங்க. காலையில் வீட்டுக்கு போயிடுறேன். தேனி போகிறேன். பிள்ளைங்க அம்மாவை பார்க்க போகிறேன். ஒரு நாள் லீவு மறுபடி 13 காலையில் கிளம்பணும். வேலை 4 வேலுக்கு. அப்படியா? சரி வேலு முருகன் நான் இவ்வளோ கஷ்டம் பாரு. கவலைப்படாத, நான் கண்டிப்பாக கடவுள் நல்லா செய்வார். வாங்க சாரோ வளையொலி நேரலை குடும்பத் தலைவி சரண்யா சகோ தமிழ் அன்பன் வணக்கம். இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள். தங்கள் வருகைக்கு மிக்க மகிழ்ச்சி. ஹர்னியன்றங்க பாசம்ல சார்பாக அப்படின்னு யாது முறை அவளுக்கு செம்மையாக சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி அண்ணா. ஹாய் அக்கா வாங்க. கண்ணன் தங்க வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். தினசரி உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இதே மண்ணா. முகமது ஃபாரூக் சகோ யாது முறை கூப்பிட்டுருக்காங்க. ஹாய் மேடம் வாருங்கள் வணக்கம். ஹாய் சின்னா எந்த ஊர் சொல்லுங்கள். சின்னா பாலு சகோ முகமது ஃபரூக் சகோ வேல்முருகன் சகோ கார்த்திக் சகோ சேலம் சகோ கார்த்திக்
சாரி சங்கர் சகோ, சுந்தர் சகோ, சின்ன ஏஞ்சல் சகோ, ஹக்கீம் சகோ, ஞான சக்தி பீடம் குருஜி ஐயா அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு.